வணக்கம். ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை மோடிக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, மோடியினுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 1 வரப்போகிறது அல்லவா, அன்றைக்கு மோடிக்கு நான் ஒரு சிறப்பு பரிசு தரவிருக்கிறேன் என்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். அது என்னவாக இருக்க முடியும்? உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், இன்றைக்கு தேர்தல் ஆணையமும் மோடியும் சேர்ந்து இந்நாள் வரையிலும் இந்தியாவில் நடைபெற்ற தேர்தல்களில் பல இடங்களில் மிகப்பெரிய முறைகேடுகளை நடத்தியிருக்கிறார்கள், மோசடிகளை நடத்தியிருக்கிறார்கள் என்பது அம்பலமாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் மோடியினுடைய பிறந்த நாளில் நான் உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு தருவேன் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு. அப்படின்னா 2 முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். 1, செப்டம்பர் 1 வரையிலும் மோடியினுடைய ஆட்சி நீடிக்கப் போவதில்லை. 1. 2வது, நீடிக்க போகாமல் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் 1, சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு யோகேந்திர யாதவ் பீகாரில் நடந்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய மோசடியை ரொம்ப சர்வசாதாரணமாக கோர்ட்டில் அம்பலப்படுத்தி இருக்கிறார். அது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் வெகுவாக பாராட்டி இருக்கிறது. உங்களுடைய ஆராய்ச்சியை நாங்கள் பெரிதும் பாராட்டுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் ராகுல் சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய மோடியினுடைய மோசடி என்பது உண்மையாகிறது. 2வதாக என்ன, அதற்கான ஆதாரங்கள் ஒவ்வொன்றாக சுப்ரீம் கோர்ட்டிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதன் மூலம் சுப்ரீம் கோர்ட் என்னன்னா, முழுமையாக ராகுலுக்கும் இந்தியா கூட்டணியினுடைய பல்வேறு முக்கியமான குற்றச்சாட்டுகளும் உண்மையாக இருக்கலாம் என்பதை ஆதாரத்தோடு அது நம்புகிறது என்பதுதான் முக்கியமான விஷயம். கூடுதலாக ஒரு செய்தி உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எப்படியாவது உருவுறதுக்கான முயற்சியை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ராகுல் காந்தி சொல்கிறார் செப்டம்பர் 1க்கு முன்னாடி டிடிபி என்று சொல்லக்கூடிய பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்சி அந்த கூட்டணியிலிருந்து விலகவிருக்கிறது என்பதுதான் உண்மையான செய்தி. ஏற்கனவே பீகாரில் நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள். மோடியோடு கூட்டணி வேண்டாம், பாஜகவோடு கூட்டணி வேண்டாம், அப்படி கூட்டணி வைக்கும் பட்சத்தில் கட்சியே இந்த மாநிலத்தில் இல்லாமலாகிவிடும் என்பதை தெள்ளத் தெளிவாக சொல்கிறார்கள். கூடுதலாக நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள், நம் மாநிலத்தில் பாஜகவிற்கு, குறிப்பாக வட இந்திய மாநிலங்களில் இதுவரையிலும் முதலமைச்சர் பொறுப்பிற்கு வராத ஒரே மாநிலம் பீகார். அதற்காக இவர்கள் திட்டம் போடுகிறார்கள், கவனமாக இருங்கள், அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்து விடலாம் என்று சொல்கிறார்கள். அப்போ ஒட்டுமொத்தமாக செப்டம்பர் 1 மோடி குஜராத்திலோ அல்லது இமயமலையிலேயோ அல்லது தியானம் செய்வதற்கோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்குள்ளாகக்கூடிய நபராகவோ இருப்பதற்கான வாய்ப்பு ஏராளமாக இருக்கிறது என்பதை ராகுல் காந்தியினுடைய பேச்சு இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறது. இந்த இடத்துல நான் இந்திய மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைக்க விரும்புகிறேன். ஓட் சோரி இல்லையா, ஓட் சோரினா வாக்கு திருடன், காவல்காரன் திருடன் என்பது காங்கிரசும் ராகுல் காந்தியும் இந்திய மக்களும் முன்னால் பேசிக் கொண்டிருந்த ஒரு வார்த்தை. யாரை சொல்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். இப்போது ஓட் சோரி, வாக்குகளை திருடி கொண்டிருப்பவன் அப்படிங்கிற பெயர்ல ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் இந்தியா முழுவதும் ராகுல் தலைமையில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதற்காக அவர்கள் ஒரு நம்பரை முன்னெடுத்திருக்கிறாங்க. அந்த நம்பர் 9650034320. திரும்பவும் தமிழ்ல சொல்றேன், 9650034320. இந்த எண்ணிற்கு மொபைல் யார் கையிலெல்லாம், எந்த இந்தியர்களுடைய கைகளில் எல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. ஏறத்தாழ 50 லட்சத்திற்கும் அதிகமான இந்திய மக்கள் ராகுல் காந்தி மோடியினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த மோசடியை அம்பலப்படுத்தி இருப்பதற்கு ஆதரவாக இந்த நம்பர்ல மிஸ்டு கால் கொடுத்திருக்காங்க. நீங்களும் அதில் உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி. நேற்றைய தினம் இந்திய வரலாற்றில் 300க்கும் அதிகமான எம்பிக்கள் இல்லையா கூட்டமாக கைது செய்யப்பட்டார்கள். யாரால கைது செய்யப்பட்டார்கள்? அமித்ஷாவினுடைய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார்கள். இது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய கண்டனத்துக்குள்ளானது இல்லையா. என்ன கேட்டார்கள்? எங்கள் கைகளில் ஆதாரங்கள் இருக்கிறது, அதை நாங்கள் பொதுமக்கள் மத்தியில் ஒப்படைத்து விட்டோம், நடவடிக்கை எடுக்க வேண்டியது நீங்கள், ஏன் இன்னமும் மௌனம் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தேர்தல் ஆணையத்தை பார்த்து ராகுல் காந்தி கேட்டார். ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா? தேர்தல் ஆணையம் சரண்டர் ஆயிருக்கு. வாங்க நம்ம உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு
தேர்தல் ஆணையம் சரணடைந்திருக்கக்கூடிய காட்சி நாம் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் எல்லாம் ஒரு செய்தியை சொல்லிட்டு இருக்கானுங்க. என்ன தெரியுமா? இதுல மோடி என்ன செஞ்சாரு, அமித்ஷா என்ன செஞ்சாரு, நாங்க என்ன செஞ்சோம், மோசடி நடந்ததுன்னா அதுக்கு தேர்தல் ஆணையத்தை போய் பிடிங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காருங்க. பயம் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. மடியில் கனம் இருந்தால் பயம் கொடுக்கத்தான் செய்யும். தேர்தல் ஆணையத்தில் தவறு செய்த அதிகாரிகளுக்கு ஒரு செய்தியை சொல்றேன். பாஜகவோ அல்லது பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியை சார்ந்தவர்களோ தேவைக்கு பயன்படுத்தி கொள்வார்கள். தங்களுக்கு இவர்கள் தேவையில்லை என்று நினைக்கும் அடுத்த தருணத்தில் அவர்கள் கறிவேப்பிலை மாதிரி தூக்கி எறிந்து விடுவார்கள் என்பதை நினைத்துக் கொள்வது நல்லது. யாரா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சொல்லுங்க. பிஜேபி ஆதரிக்கிற எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன். தேவைன்னா வச்சுப்பான், இல்லைன்னு வச்சுங்க அடுத்த நாளே அவன் தூக்கி எறிந்து விடுவான். அதான் சொல்றது. ராகுல் காந்தி முன்னாடி ஒரு செய்தியை சொன்னார் பார்லிமெண்ட்ல, சாதிவாரி கணக்கெடுப்பு. நான் இந்த பார்லிமெண்ட்ல இருக்கிறேன் அப்படின்னா நான் இதை மோடியை வச்சு செயல்படுத்த வைப்பேன், அதை கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். மோடி வேற வழி இல்லாமல் ராகுலிடம் சரணடைந்து சாதிவாரி கணக்கெடுப்பை கொண்டு வந்தார். அதை நம்ம நல்லா பார்த்தோம். அடுத்ததாக ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்றார். என்ன சொல்றாரு? தேர்தல் ஆணையம் செய்திருக்கக்கூடிய பல்வேறு மோசடி, இதுல இருந்து நீங்க பாதுகாப்பா இருக்கலாம் என்று நினைக்கிறீங்க. நீங்கள் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்படுவீர்கள். நீங்கள் நிச்சயமாக இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று சில வாரங்களுக்கு முன்பு ராகுல் காந்தி பதில் சொன்னார். அது இன்றைக்கு நடந்து அரங்கேறி இருக்கிறது. ராகுல் சொல்வதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ராகுல் சொல்வதை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தியும் யோகேந்திர யாதவ் மாதிரியான ஆட்கள் எல்லாம் மோடியினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய மோசடிகளை அம்பலப்படுத்துவதை வெகுவாக பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றம் தெள்ள தெளிவாக சொல்லி இருக்கிறது. இந்த வாக்காளர் திருத்தங்களில், இந்த புதிதாக உருவாக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல்ல ஏதாவது சிறு குளறுபடிகள் இருக்கும் பட்சத்தில் ஒட்டுமொத்த தேர்தல் நடைமுறையும் நாங்கள் மாற்றி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் அல்ல. வெற்றியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறது இந்திய நாடு, வெற்றியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறது இந்திய ஜனநாயகம், வெற்றியை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறது ராகுலும் இந்தியா கூட்டணியும் என்பதை நாம் மறக்க முடியாது. ஆனால் ஒன்று என்ன தெரியுமா? ஆதார் அட்டை செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் ரொம்ப பெரிய விஷயம். நம்மளெல்லாம் ஆதார் அட்டை எப்படி எடுக்க வச்சாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா? நம்மெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். எடுக்காதவனையும் இதெல்லாம் இல்லைன்னா உன்னால் வாழவே முடியாது, நீ செத்து போயிடுவடா அப்படிங்கிற மாதிரிலாம் நெருக்கடி கொடுத்தாங்க நமக்கு. ஆதார் இல்லைனா இந்தியாவில் வாழ முடியாது அப்படின்னு இங்கே ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை நமக்கு கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு சொல்கிறார்கள் ஆதார் என்பது ஒரு விஷயமே இல்லை, அதையெல்லாம் ஒரு ஐடி ப்ரூஃபாக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற இடத்திற்கு நம்மை கொண்டு ஒட்டுமொத்தமாக எல்லாமே பிரச்சனைக்குரியதாக இருக்குதுங்க. ஒட்டுமொத்தமாக எல்லாமே பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. எல்லாவற்றையும் மாற்றுவதற்கான காலம் கனிந்து விட்டது. செப்டம்பர் 1 நல்லா தெளிவாக சொல்லுங்க. ராகுல் காந்தி கொடுக்கக்கூடிய பரிசு என்பது பாஜகவும் மோடியும் நிரந்தரமாக இந்தியாவுடைய ஆட்சி பொறுப்பிலிருந்து வெளியேறக்கூடிய நாள் என்பதாகத்தான் அது இருக்கும். இது நம்முடைய சிந்தனை. இது நடக்கலாம். ஏன்னா டிடிபி எப்போது வேண்டுமானாலும் வெளியே போகலான்னு சொல்கிறாங்க, நிதிஷ்குமார் கட்சி வெளியே போகலான்னு சொல்கிறாங்க. போதாக்குறைக்கு இந்த தேர்தல் மோசடிக்கு ஆதரவாக இந்தியா கூட்டணிக்கு கூடுதலாக ஒரு கட்சி களமிறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் ஒடிசாவை சார்ந்த நவீன் பட்நாயக்கனுடைய கட்சியும் இன்றைக்கு களம் கண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் வருங்காலங்களில் பெரும் போராட்டங்களை முன்னெடுக்க இருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் மண்டியிடப் போகிறது. பாஜக மாபெரும் தோல்வியை சந்திக்க போகிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.